பாட்டை ஜெயிக்கிறதுக்கு இன்னொரு பாட்டு இருந்தா அந்த பாட்டு என்னோட பாட்டா தான் இருக்கணும்னு இளையராஜா சொல்றாரு. யமுனை ஆற்றில் இற காற்றில் நீங்க இன்னும் நீங்க உட்கார்ந்து கேட்டீங்க அப்படின்னா ஒரு பெண்ணுடைய தனிமை இருக்கு, அந்த தனிமையை ரொம்ப பயங்கரமா உருக வச்சிடும். பாட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தா. அந்த ரிதம் செக்ஷன் ஏத்த மாதிரி தான் நீங்க ஆட முடியும். அப்படி பாட்டை வச்சிருப்பாரு. வெயில் அடிச்சா ஊட்டி போறோம், வெயில் அடிச்சா கொடைக்கானல் போறோம் அப்படின்னு வசதி இருக்கவங்க போகலாம். வெயில் அடிச்ச காலகட்டத்துல நீங்க வசதி இல்லாதவங்க இளையராஜாவோட நான் சொல்லக்கூடிய இந்த பாட்டை நீங்க மட்டும் கேட்டு பாருங்க. இளங்காத்து வீசுதே எச போல பேசுதே வளையாத மூங்கில் ராகம் விளைஞ்சூடுதே. மத்தியான நேரத்துல உங்க மேல ஒரு தென்றல் அடிச்சுட்டு இருக்கும். ரொம்ப முக்கியமானது. காட்டு வழி போற பொண்ணை கவலைப்படாத, காட்டுக்குழி வழி வரைக்கும் கலங்கி நிக்காத. அந்த கொலை சிந்து வடிவத்தை நீங்க சினிமாவுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு இளையராஜா தவிர வேற இன்னைக்கு கொலை சிந்து இல்லாம போச்சு. அப்ப நீங்க எதிர்காலத்துல நீங்க இந்த மாதிரி வடிவங்களை தேடணும் அப்படின்னா ஒருவேளை இளையராஜா பாடல்கள் இருந்து தேடணும். ராமே ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை, நான் தாண்ட என் மனசுக்கு ராஜா வாங்குங்கடா அவ்வெள்ளியில் கூஜா. இளையராஜாவினுடைய இசை பயணம் குறித்து நம்மோடு உரையாடுவதற்காக பட்டிமன்ற நடுவர், இசை ஆய்வாளர், எழுத்தாளர், கவிஞர் ஆலங்குடி வெள்ளைச்சாமி அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம். என்னோட பாட்டை ஜெயிக்கிறதுக்கு இன்னொரு பாட்டு இருந்தா அந்த பாட்டு என்னோட பாட்டா தான் இருக்கணும்னு இளையராஜா சொல்றாரு. அப்படிதான் அவருடைய பாட்டு ஜெயித்துக்கிட்டே இருக்கா இப்போ. ஆமா, அவருடைய பாடல்களை இன்னொருத்தர் அது மாதிரி பண்ண முடியாது அப்படிங்கிற இடத்துல தான் பல பேர் பண்ணாங்க. ஆனா இன்னும் நான் சொன்னேன் இல்லையா முதல்ல, ராக்கம்மா கையத்தட்டு நீங்க சாதாரணமா தெரியும். அதுக்குள்ள கூட இன்னொரு பாட்டு வரும். மகளிதான் ஓடி போச்சு போகியாச்சு நாளைக்கு தான் தை பிறக்கும் தேதியாச்சு அப்படின்னு ஒரு பாட்டு வரும். நீ அந்த பாட்டை கவனிச்சு பாத்தீங்கன்னா வெறுமனே ஒரு ரிதம் செக்ஷனை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு கையில வாசிக்கிற கிட்டத்தட்ட ஒரு டேப்பு, அந்த டேப்பை வச்சுக்கிட்டு அந்த பாட்டை முழுக்க மொத்தமா ஒரு சின்ன பாட்டை முடிச்சு விட்டுருப்பாரு அதுக்குள்ள. அதே மாதிரி அதே படத்துல யமுனை ஆற்றில் இற காற்றில் நீங்க இன்னும் நீங்க உட்கார்ந்து கேட்டீங்க அப்படின்னா அந்த தனியா ஒரு பெண்ணுடைய தனிமை இருக்குல்ல, அந்த தனிமையை ரொம்ப பயங்கரமா உருக வச்சிடும். இன்னொன்னு ராஜா சாருக்குள்ள ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த படம் ராக்கம்மா கையத்தட்டு, இது ரொம்ப ஜாலியான பாட்டு, அவ்வளவு ஜாலியான பாட்டுக்குள்ள அவ்வளவு திருப்பாவை திருவம்பாவை. ஆமா ஆமா இல்ல ஆமா ஆமா அதுக்குள்ள குனித்த புருவம் கோவை செவ்வாயில் குமின் சிரிப்பும் அப்படிங்கிற பக்தியை கொண்டு வந்து குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியும் அப்படின்னு அதை கொண்டு போய் சேர்த்திருப்பாரு. இன்னும் சொல்ல போனா இதே படத்துல இன்னொரு பாட்டு இருக்கு, நண்பர்கள் பாடுற பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டுக்குள்ள பெரும்பாலும் லீட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்தியிருப்பார். நீங்க பயன்படுத்தியிருக்க மாட்டாரு. நீங்க ஒரு நாதஸ்வரமோ இல்ல ஒரு வயலினோ இல்ல ஒரு புல்லாங்குழலோ இல்ல ஒரு கிட்டாரோ அது பயன்படுத்தாம அப்படியே அந்த பாட்டை பண்ணியிருப்பாரு. காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தா, தவிலை தட்டு துள்ளி கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தா, எல்லோரும் மொத்தத்திலே சந்தோஷ தெப்பத்திலே வந்தாடும் நேரத்திலே உல்லாசம் நெஞ்சத்திலே அப்படி போகுது பாட்டு. முடிக்கும் போது இந்த ரிதம் செக்ஷனை கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா சும்மா சுரணை இல்லாம இருக்கான்ல அவங்க கூட எழுந்திருச்சு ஒரு 2 குத்தாட்டம் போட்டுட்டு, அது என்ன சொல்ல போனா இது ஸ்லோ மோஷன்ல டான்ஸ் ஆடக்கூடிய பாட்டு. அதே மாதிரி அந்த ரிதம் செக்ஷனுக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க ஆட முடியும். அந்த மாதிரி அப்படி பாட்டை வச்சிருப்பாரு. இன்னும் சொல்ல போனா நீங்க பெரிய வீட்டு பண்ணக்காரன்னு ஒரு படம், அந்த படத்துல நிறைய பாட்டு நீங்க நிக்கட்டுமா போகட்டுமா நிலக்கரும்புல நீங்க அது முழுக்க இதுவே மேத்தாவுடைய பாட்டு. இந்த பாட்டு இது கிராமத்து வடிவத்துல இருந்து எடுத்தது. நிக்கட்டுமா போகட்டுமா நீலக்கருங்குயிலே நீலக்கருங்குயிலே, மேத்தா அங்க இருந்து எடுத்து போட்டிருப்பாரு. இந்த மாதிரி பாடல்கள் இதுக்குள்ள இருக்கும். இதுக்குள்ள இன்னொரு பாட்டு வச்சிருப்பாரு. இது தஞ்சாவூர் தவிழு, இது மதுரை உரிமை,
இது நம்ம திருச்சி இப்படி வரிசையா சொல்லியிருப்பாரு. சொல்லிட்டு மலேசியா கொடுத்துருப்பாரு அந்த பாட்டை. எடுத்து விட்டன் தொடுத்து விட்ட எங்க ஊரு தெம்மாங்கு, இசை எடுத்து படிக்கையில இனிக்கலையா தேம்பாது, பட்டி காட்டு பாட்டு கைய தட்டு தாளம் போட்டு அப்படின்னு இந்த பாட்டு முழுக்க முழுக்க கிராமத்து இசைக்கருவிகளை வச்சு அப்படியே ஒரு தவிர ஒரு அரசனம் ஒரு பம்பை இதோட வச்சு இந்த பாட்டை முடிச்சிருப்பாரு. இந்த மாதிரி கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டுக்குள்ளேயும் வேற வேற வடிவத்துல ஒரு முயற்சி, பல ஆண்டுகள் கழிச்சு கூட வேற வேற வடிவத்துல ஒரு முயற்சி ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. வேற ஒண்ணும் இல்லை, நீங்க ஒரு மத்தியான வேலையில உங்களுக்கு நான் சொல்றோம் இல்லையா, வெயில் அடிச்சா ஊட்டி போறோம், வெயில் அடிச்சா கொடைக்கானல் போறோம், இல்லை நான் வந்து டார்ஜிலிங் போறோம், சுவிட்சர்லாந்து போறோம் அப்படின்னு வசதி இருக்கவங்க போகலாம். நீங்க வெயில் அடிச்ச காலகட்டத்தில் நீங்க வசதி இல்லாதவங்க இளையராஜாவோட நான் சொல்லக்கூடிய இந்த பாட்டை நீங்க மட்டும் கேட்டு பாருங்க. எந்த பாட்டு அப்படின்னா பழனி பாரதி எழுதுன இளங்காத்து வீசுதே எச போல பேசுதே வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சோடுதே மேகம் முழிச்சு கேக்குதே. நீங்க அந்த பாட்டை மட்டும் கேட்டு பாருங்களேன். நீங்க மத்தியான நேரத்துல உங்க மேல வந்து ஒரு தென்றல் அடிச்சுட்டு இருக்கும். அப்ப என்ன அப்படின்னா காலங்காலமா ஒரு பரிச்சாத்த முயற்சியில ஏதாவது ஒரு பாட்டுக்குள்ள ஒரு முயற்சியை பண்ணிட்டே இருப்பார். அதே மாதிரி ஆரம்பத்தில இருந்து அவர் பாடல்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ரேடியோல போடக்கூடாது அப்படிங்கிற இடமெல்லாம் வந்துச்சு. இப்ப கூட இருக்கு, நீங்க அவருடைய தடை செய்யப்பட்ட பாடல். ஆமா, தடை செய்யப்பட்ட பாடல்கள் 2-3 பாட்டு உண்டு. ஒண்ணு வந்து ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது. ஏன் தடை செய்யப்பட்டுச்சு? அது முதல்ல வந்துட்டு பத்திரகாளியில வரக்கூடிய கேட்டேலா இங்கே அதை பார்த்தேலா இங்கே இந்த பாட்டு. அதுக்கு என்ன காரணம்னா அவங்க சொன்னதுக்கு, ஏன்னா அப்ப நிலைய கலைஞர்கள்லாம் பெரும்பாலும் வந்து பிராமணர்கள் தான் இருப்பாங்க ரேடியோல. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா கேட்டேலா இங்கே பார்த்தேலா இங்கன்னா ஒரு பிராமணர் கையில வந்துட்டு பறை மாதிரி ஒரு தட்டை கொடுத்து அது கிட்டத்தட்ட படத்துல பறையா தான் பின்னாடி பேக்ரவுண்ட்ல பண்ணியிருப்பாரு. நீங்க ஒரு மாமியை போட்டு குத்தாட்டம் போட்டு விட்டாங்க அப்படிங்கிற கோபத்துல பண்ண விஷயம். ஆனா இவங்க எப்ப தடை பண்ணாங்க அதுல இருந்து பாட்டு பயங்கர பிரபலம் ஆயிடுச்சு. இப்ப கூட நீங்க பாட்டை கேட்டீங்கன்னா பயங்கரமா தடை பண்றங்கிற பேர்ல பிரபலப்படுத்திடுவாங்க. ஆமா, அதுல இருந்து சந்தேகம். இப்ப நம்ம பேசுற மாதிரி இருக்குல்ல, ஒருவேளை தடை பண்ணலாம் கூட அந்த பாட்டை நம்ம பெருசா பேசியிருக்க மாட்டோம். அதுக்கு பிறகு இந்த பாட்டு கேட்டு இந்த மாதிரி எல்லாம் எனக்கு நான் சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமாங்கிற பாட்டு சிங்கப்பூர்ல தடை செய்யப்பட்டதாக ஒரு தகவல் இருக்கலாம். ஏன்னா அது வெளியூர்காரங்க வந்து நம்ம ஊரை பத்தி தப்பா சொல்றாங்க, எச்சு துப்ப வழி இல்லையே இங்க வந்து அப்படின்ற மாதிரி. இல்ல அது என்னன்னா அது இன்னும் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறேன் அப்படின்னா, ஒரு சாதாரணமான ஒருத்தன் ஒரு சென்னைக்கே வர்றான்னு வச்சுங்களேன். இப்ப கூட ஒரு கிராமத்துல இருந்து கிராமத்து வாழ்க்கையில வாழ்ந்தவனால சென்னையில வந்து அவனால இந்த வாழ்க்கையை மெயின்டைன் பண்ண முடியாது. அந்த மாதிரி வகையில ஒரு அப்பாவி கிராமத்துக்காரன் சிங்கப்பூர் போனா எப்படி இருக்கும் அப்படிங்கிற வகையில எழுதப்பட்ட பாட்டு தான். ஆனா அந்த பாட்டு இப்போ வந்து நீங்க கேட்டா அவ்வளவு அழகா இருக்கும். இன்னொன்னு அந்த நான் அதான் சொல்ல வந்தேன், என்ன பாட்டு அப்படின்னா ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது வாங்கடா வந்தனம் பண்ணுங்கடா வந்து இந்த வண்டியை தள்ளுங்கடா பாளையம் பண்ண பூரா சின்ன தாயி பெத்த மகன். சின்ன தாய் யாரு? அவங்க அம்மா. இதெல்லாம் அங்க கங்கை மரம் கலந்து விட்டாரு. ஆமா, ராஜா போல ஏரிய வராண்டான்ட்டாரு. நீங்க அப்ப இந்த பாட்டுக்கு தடை ஏன் பண்ணாங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் ஏன் தடை பண்ணாலும் இன்ன வரைக்கும் காரணம் சொல்லலை. ஆனா இந்த பாட்டு அந்த நேரத்துல தடை பண்ணது இல்லையா அடின்னு அடிச்சு எங்க போய் சேர்ந்துருச்சு. நான் இந்த பாட்டை ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா இதுக்குள்ள கவனிச்சு பாத்தீங்கன்னா நிறைய உள்ளுக்குள்ள வசனங்கள் இருக்கும். இந்த வசனமே இந்த பாட்டை ஈஸியா கொண்டு போய் சேர்த்துறேன். அவ்வளவு ஜாலி. ஒரு அப்பாவி ஒரு சைக்கிள் ஒண்ணுல சைக்கிள் ஓடுறது இல்ல. எனக்கு இன்னொரு ஆச்சரியமான விஷயம், எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் வந்து இளையராஜா வருகைக்கு பின்பு அவர் இசையமைத்த படங்கள்லாம் இருக்குல்ல, அதுலயே இளையராஜா சாயல் தெரியுது. என்ன காரணம்? அவருடைய தனித்தன்மை இருந்தால் கூட இந்த பேட்டர்ன் அவர் மாத்திக்கிட்டாரு. அதுக்கு முன்னாடி பண்ண எம்ஜிஆர் படங்கள் வேற சில படங்கள்லாம் அவர் பண்ணார் இல்லையா, அந்த தன்மையில இருந்து அவர் மாறிட்டாரா அப்படிங்கிற மாதிரி இருக்கு சில படங்கள். இல்ல உதாரணத்துக்கு நீ வருவாய் என நான் இருந்தேன், இதெல்லாம் வந்து இளையராஜா மெலோடியோன்னு நான் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப கிட்ட போய் பார்த்தா அது எம்.எஸ். விஸ்வநாதன் பேசிக்கிட்டு இருக்கு. அந்த தன்மைகள் வந்து அப்ப எம்.எஸ். விஸ்வநாதனை கூட இளையராஜா பாதித்து இருக்கிறாராங்கிறத கேட்கிறேன். ஏன்னா அவர் ஒரு பெரிய லெஜண்ட், அவருக்கும் அந்த பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கிறதா? ஆமா ஆமா, அது நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா அவர் பேட்டர்ல அவர் பண்றாரு எம்.எஸ். அது ஒன்றும் மாற்றுக்கிறது எல்லாம் கிடையாது. நமக்கு என்ன அப்படின்னா பாடகர்கள் மாறுறப்ப அப்போ நீங்க வேற ஒரு பிளண்டிங் ஆகுது இல்லையா, அப்ப பிளண்டிங் ஆகிறப்ப நம்ம வேற மாதிரி நினைச்சுக்கிறேன். ஏறத்தாலும் அவர் பேட்டர்ல வந்து பெரிய அளவுக்கு எம்.எஸ். வெளியில வரல.
அவருடைய இசை இல்ல பெரிய அவருடைய தனித்தன்மை மாறணும். ஆமாமா, அவர் பெரிய லெஜண்டுங்க. அவர் எவ்வளவு விஷயங்களை கலந்துருப்பாரு, சர்வசாதாரண வெஸ்டர்ன் அவ்வளவு அழகா பயன்படுத்தியிருப்பாரு. அவர் இடத்துல இருந்து அவர் மாறல. ஆனா தேவை கருதி மோகனுக்கு போய் டி.எம். சௌந்தரராஜன் பாட முடியாது இல்ல, பண்ண அப்படி இருக்கும் இல்ல. அப்புறம் இளையராஜா இசையில வந்து ரொம்ப அற்புதமா பாடக்கூடிய தீபன் சக்கரவர்த்தி மாதிரி பாடகர்கள், அது மாதிரி ஒரு சிலர் வந்து அதிகமாக பயன்படுத்தப்படலை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க நிறைய பாடகர்களுக்கு வந்து. அதே மாதிரி இந்த வாராயோ வானிலான்னு ஒரு பாட்டு வரும். வாராயோ வான்மதி தாராயோ நிம்மதி. ஆமா, ஏபிசி நீ வாசி எல்லாம் உன் கை ராசி நீ யோசி. இது வந்து உன்னிமேனன் பாட்டு. ஆமா, உன்னிமேனன் பாட்டு. அந்த உன்னிமேனன் பாட்டு வந்து ரஹ்மான் காலம் வரைக்குமே அவருக்கு திரும்ப வாய்ப்பு பெருசா கிடைச்சது மாதிரி தெரியல. அதனால ஆமா, உன்னிமேனனுக்கு மட்டும் இல்ல, சுஜாதாவே நீங்க ஆரம்பத்துல ஜானி படத்துல வந்துட்டாங்க. ஜானி படத்துல இருக்காங்க. ஆமாமா, சுஜாதா ஜானில பாட ஆரம்பிச்சாங்க. ஜென்சி ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க, இவங்க சுஜாதா ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. அது என்னன்னா சூழல் கருதி தேவை கருதி. அப்போ என்னன்னா இவர் வந்து அதிகபட்சமா பிக்ஸ் பண்றது இல்ல. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சுந்தரராஜன் கிட்டயோ இல்ல உதவியாளர்கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யார் இருக்கான்னு பாரு, அப்படிதான். ஒரு இது எஸ்பிபி இருக்காரு அதுக்கு பாரு, இல்ல சரி அடுத்த ஆப்ஷன் என்ன, மலேசியா இருக்காரன் பாரு, இதுக்கு என்ன அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு. இன்னொன்னு குரல் இருக்கு. நீங்க ரஜினிக்கு போய் தீபன் சக்கரவர்த்தி பாட வைக்க முடியாது, ஒத்து வராது. ரஜினி பாவம் வந்து டைப்பாயில கலந்து வந்த மாதிரி இருக்கும். அப்ப என்ன அப்படின்னா ஒரு மென்மையான குரலை வந்துட்டு அது மோகனுக்கு பயன்படுத்த முடியும், இல்ல வந்துட்டு வேற புதுசா வரக்கூடிய ஒரு கதாநாயகனுக்கு பயன்படுத்த முடியும். அந்த ஒரு சிக்கல் இருந்துச்சு. ஆனா இன்னொன்னு என்ன பண்ணாரு அப்படின்னா விஜயகாந்துக்கு பெரும்பாலும் ஜெயச்சந்திரனை பயன்படுத்தியிருப்பாரு. ஏன்னா நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா பூ முடித்து பொட்டு வைத்த வட்ட நிலா புன்னகையில் பாட்டெழுதும் வண்ணப்புறா, இந்த பாட்டை கரெக்ட் இதே கொடுத்துருப்பாரு. நீங்க வரிசை அதிகபட்சமான படங்களுக்கு. அதே மாதிரி பார்த்திபனுடைய படங்களுக்கு போற அருண்மொழி வந்து பாடியிருக்கிறார். அவருடைய புல்லாங்குழல் இசை கலைஞர் அந்த நெப்போலியன் என்கிற இயற்பெயர் கொண்டவர் அருண்மொழி தான் அதிகமாக பாடியிருக்காரு. அப்ப இதெல்லாம் நட்சத்திரத்துக்கான அந்த குரல் தேர்வு அதை தான் பார்க்கணுமா? ஆமா, அப்படித்தான் பார்க்கணும். அதுக்குள்ள சின்ன மாற்றங்கள் பண்ணியிருப்பாரு சமயத்துல. பார்த்திபனுக்கு மட்டும் இல்ல, ராமராஜனுக்கே நீங்க பொங்கி வரும் காவிரின்னு ஒரு படம் இருக்கு இல்லையா, பொங்கி வரும் காவிரியில பெரும்பாலும் வந்து இவர் தான் பாடியிருப்பாரு, அருண்மொழி. ஆமா, அந்த படம். ஆமா, வெள்ளி கொலுசு மணி வேளான கண்ணு மணி சொல்லி இழுத்தது என்ன தூங்காம செஞ்சது என்ன அப்படிங்கிற ஒரு அறவழுகையில ஒரு பாட்டு வந்து நம்ம சிரிச்சு மயக்கி என் மனசுக்கு எடுத்த சிறுக்கி அப்படின்னு அந்த பாட்டு வரும். அருண்மொழி பாட தொடங்குறது அந்த காலகட்டம் தான் ராமராஜனுடைய பாடல்கள். இல்ல அதுக்கு முன்னாடி இருக்காரு. நீங்க சூரசம்காரம் தான். ஆமா, சூரசம்காரத்துல நான் என்பது நீ அல்லவோ தேவதேவி, முதல் பாடல். அவதான் முதல் பாடல் அருண்மொழிக்கு. அது என்னன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த பாட்டு இவருக்கு ட்ராக் பாடிட்டு இருக்காரு ஜெயசுவாஸுக்கு. பாடிட்டு இருக்கப்ப யதார்த்தமா ட்ராக்க கேட்கிறாரு ஜெயசுவாஸ் பாடுறதுக்காக. அவனே நல்லா பாடியிருக்கானப்பா அவன் பாடுற அப்படின்னு ஜெயசுவாஸ் போயிட்டாரு. அவருடைய பெருந்தன்மை, ஒரு பெருந்தன்மை. அதுக்கு பிறகுதான் வந்து அருண்மொழிய பாடலுக்கு பயன்படுத்துறாரு. ஏன் அதிகமா பயன்படுத்தலைங்கிற இன்னொன்று இருக்குல்ல, இவருக்கு அதிகமா புல்லாங்குழல் வாசிக்கிறவர் அவர் தான். அந்த வேலை கெட்டு போயிடும். ஆனா நீங்க பிரத்யேகமான ஒரு கலைஞன் அந்த அருண்மொழி. அதே மாதிரி மனோ வருகிற போதும் ஒரு புதிய ஒரு வித்தியாசமான ஒரு குரல் அப்படிங்கிற மாதிரி. இல்ல மனோ குரல வித்தியாசமான குரல் எனக்கு சொல்ல தெரியல. இல்ல நான் சொல்றது எப்படின்னா அண்ணே அண்ணே அந்த சிப்பாய் அண்ணேன்னு ஒரு பாட்டு ஒண்ணு பூவெளி வாசல்ல தான் மனோட குரல் முதல் முறையா. அப்புறம் வந்து அது ஹிட் ஆனதுல இருந்து நிறைய பாடல்கள் எப்பொழுதுமே சினிமா பொறுத்தவரை ஜெயிச்சவங்களை திரும்ப திரும்ப பயன்படுத்துறதுங்கிற அடிப்படையில தான் அவர் நிறைய பாடல்கள் வந்து. நீங்க அவர் முழுமையா பிரத்யேகமா தெரிய ஆரம்பிச்சது வேலைக்காரன் படத்துல. வேலை இல்லாதவன்டா வேலை தெரிஞ்சவன் தான் வீரமான வேலைக்காரே, அது அந்த பாட்டு. அதுக்கு பிறகு அதே படத்துல தாஜ்மஹாலின் காதிலே ராம காதை கூறலாம் மாறும் இந்த பூமியில் மதங்கள் ஒன்று சேரலாம் நானும் நீயும் காதல் கைதி என்ன என்ன இணைக்குது வா 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 கண்ணாவா. இந்த பாட்டு மனோதான் சித்ரா. ஆமா, மூமேத்தாவுடைய பாட்டு. நீங்க மதங்கள் ஒன்று சேர்ந்த எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா உங்களுக்கு? நாட்டுல வந்து இந்த பிரச்சனை இருக்காது, பெரும்பாலான பிரச்சனைகள் குறைஞ்சு போயிருக்கு. மதங்கள் ஒன்று சேர்ந்தா இருக்கு, அரசியல்வாதி தான் பிரிக்கிறாங்க. இந்த பாட்டுக்குள்ளே கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் வந்து வெஸ்டர்ன்ல போட்டிருப்பாரு, இன்னொரு பேட்டர்ன்ல
இன்னொரு பேட்டர்னை கவனிச்சு பாத்தீங்கன்னா ஆசை கொண்ட தேகம் 2 நீதிமன்றம் போகுமே பேச அங்கு தேவையில்லை என்ற தீர்ப்பு. ஆமா, அங்க தீர்ப்பு பேசுறதுக்கு வேலை இல்லை. இதே மாதிரி நீங்க மனோடைய பாடல்கள் அதுக்கு பிறகு இது. ஆனா இன்னொரு பக்கம் நான் சொல்ல வந்தது அருண்மொழி விஜயகாந்துக்குமே படிப்பு. உடம்பு தங்கத்துல வார்த்தது போல, உதடு முள்முருங்க பூத்தது போல, நடந்தா தென்மதுர பாண்டியம் போல. இது புலமைப்பித்தனுடைய குசும்பு. அடுத்த வரி போட்டிருப்பாரு, நடுவது பார்த்ததுமே இடுப்புல சேல. இது ஒரு பெண் பாடுறது. அடுத்த வரி, நன்றி கெட்ட சேல அது வேறா விட்டுருடி, கண்ணே உந்தன் சேல இனி நான் தான் கட்டிக்கடி. அடுத்த வரி, எட்டி நில்லு சாமி நீ தொட்டா ஒட்டிக்குவே, தொட்டில் ஒண்ணு போட ஒரு தோதும் பண்ணிக்குவே. அடுத்த வரி, இப்போதே அம்மாவா நீயானா என்னாகும் என் பாடுவாமா. நீங்க முள்முருக பூ பார்த்திருக்கீங்களா? வாசக்கருவே. ஆமா, வாசக்கருவேப்பிலையே ஏமாமத்த மல்லிகையே. நீ இந்த பாட்டு முள்முருக காதல் குறும்பாக எழுதக்கூடிய பாடலாசிரியர்கள்ல புலமைப்பித்தன், பழனி பாரதி, ஒரு சிலருக்கு தான் அந்த தன்மைகள் வந்து அதிகமான. நீங்க விரசமே தெரியாது இந்த பாட்டுக்குள்ள. இது மாதிரி விஜயகாந்துக்கும் அருண்மொழி பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி பார்த்திபனுக்கும் அருண்மொழி நிறைய பாடல்கள் பண்ணியிருக்காரு. என்ன கேட்டா அருண்மொழி இளையராஜா வந்து சொந்த குரலில் பாட தொடங்கினதுங்கிறது எந்த காலகட்டத்தில்? ஏறத்தாழ முதல் பாட்டு 16 வயதுல. ஆமா, 16 வயதுல அது வேற ஒருத்தர் பாட வேண்டிய பாட்டுன்றாங்க. ஆனா என்ன அப்படின்னா அவர் பாட ஆரம்பிச்சாரு, அதுக்கு சூழலால பாட ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப அழகான பாட்டு. நீங்க வந்து கண்ணதாசனுடைய பாட்டு. அந்த பாட்டு ஒரிஜினலா ஒரு கிராமத்து வடிவம் என்ன இருக்குமோ அந்த வடிவத்தை நீங்க அதுக்குள்ள அந்த காலகட்டத்திலே இந்த பறவை பறக்கிறது மாதிரி எல்லாம் எஃபெக்டோட அந்த பாட்டை பண்ணியிருப்பாரு. நீங்க ஆரம்பிக்கும் போதே நான் என்ன எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, டென்ட் கொட்டாயில இந்த பாட்டு போட்டாங்கன்னா திருச்சடிச்சு ஓடியாருவாங்க இந்த பாட்டை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக. சோளம் விதைக்கையிலே சொல்லி புட்டு போன உள்ளே, சோளம் விளைஞ்சு காத்து கிடக்கு சோடி கிளி இங்கே இருக்கு, சொன்ன சொல்லு என்ன ஆச்சு தங்கம்மை கட்டழகி, எனக்கு நல்லதொரு பதில சொல்லு குங்கும பொட்டழகி. அப்படி போகுது பாட்டு. அதுக்கு பிறகு டைட்டில் அவர் பாடினார்னா ஓடும் அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு பக்கம் வந்து சேர்ந்துச்சு. நீங்க இன்னொரு பக்கம் நீங்க கவனிச்சு பாருங்களேன், கொலைச்சிந்துன்னு ஒண்ணு இருக்குங்க. சினிமாவில் யாருமே இதெல்லாம் பயன்படுத்தல. இளையராஜாவுக்கு என்ன திடீர்னு பாட்டுக்குள்ள ஒரு டெரரான வார்த்தையை வருவீங்க, கொலைச்சிந்து. நீங்க சிந்துனா பாட்டு முதல்ல, நீங்க காவடி சிந்து இருக்கு, காவடி எடுத்துட்டு போகும்போது பாடக்கூடிய பாட்டு. கொலைச்சிந்து அப்படின்னா ஒரு சமூகத்துல மக்களுக்கு நல்லது செஞ்ச ஒரு தலைவனும், அப்படி இல்லைன்னா ஒரு காதலர்களும் திடீர்னு கொலை ஆயிட்டா அவங்க மேல பாடக்கூடிய அந்த வரலாற்றை பாடக்கூடியதுக்கு பேர் தான் கொலைச்சிந்து. கொலைச்சிந்துல நீங்க மணிக்குறவன் கொலைச்சிந்து இருக்கு, அதே மாதிரி வெள்ளையர் வெள்ளச்சி கொலைச்சிந்து இருக்கு, தமிழ்நாடு முழுக்க மலையம்மன்பட்டியான் மேல கொலைச்சிந்து இருக்கு. அந்த கொலை அந்த கதையை மக்கள்கிட்ட எளிய மக்கள் எழுதா கிளவியா பாடங்களா கொண்டு போய் ஒரு டேப்பை மட்டும் வச்சுக்கிட்டு பண்ணது. அந்த கொலைச்சிந்து வடிவத்தை நீங்க சினிமாவுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு இளையராஜா தவிர வேற யாரும் பயன்படுத்தல. வேற யாரும் தெரியாதா? அது காலம் இல்லையா? இலக்கியத்துல இருந்து நிறைய பழைய பாடல்கள்ல இருந்து வந்து இளையராஜா நிறைய இசை குறிப்புகளை எடுத்துக்கிறாரு. அதனாலதான் அவரால் வந்து இது மாதிரியான திருப்பாவை மாதிரி விஷயங்கள்ல இருந்து அவரால் போட முடியுது அப்படின்னா சில கருத்துக்கள் சொல்றாங்க. இல்ல இசை குறிப்புகளை எடுத்திருக்கலாம். பழைய அதை உணரக்கூடிய சக்தி, பழைய செய்யுள் படிக்கக்கூடிய ஆற்றல் வந்து பல பேருக்கு இல்ல. அவருக்கு அந்த இலக்கிய பரிச்சயம் இருக்குன்னு சொல்றாங்க. கவிஞர் முத்துலிங்கமே இப்ப அது என்ன சொல்லுவாருன்னா, வெண்பா வந்து இளையராஜா அவ்வளவு அழகா பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். நான் சொல்ல அந்த கொலைச்சிந்து இருக்கு இல்லையா, கொலைச்சிந்து ரொம்ப முக்கியமானது. எங்க இருந்து அப்படின்னா, காட்டு வழி போற பொண்ணை கவலைப்படாத, காட்டுப்புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத, மம்புட்டி என் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு, இந்த மம்புட்டி என் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. நீ இந்த பாட்டு நீ படமே பார்க்க வேண்டாம், இந்த பாட்டை முழுசா கேட்டீங்கன்னா இது மம்பட்டி என் கதையை சொல்லிடும். அதே மாதிரி கதைகேளு கரிமேட்டு கருவாங்க கதைகேளுன்னு ஒரு அதான் சொல்ல வந்தேன். அதுவும் கொலைச்சிருந்ததா? கதைகேளு கரிமேட்டு கருவா என் கதைகேளு அடியோ,
கட்டு கதை இல்ல ஒட்டு கதை இல்ல உண்மை கதையும் இதுதானே வைக நதிக்கர ஓரத்துல அங்க வாழ்ந்து செய்ச்சவன் வரலாறு. அவர் என்ன பண்ணிருப்பார், நான் இவரே படிப்பார். எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டை வேற ஒருத்தர் பாடிருந்தா அது கொலைச்சிந்து ஆயிருக்குமான்னு தெரியல. கொலையாயிருக்கும் பாட்டு. என்ன காரணம்னா அந்த பாட்டு வடிவம் அது மாதிரி. நீங்க என்னன்னா அதுக்குள்ள என்ன வேணாலும் பயன்படுத்திருக்கலாம், ஆனா அதிகபட்சமா டேப் ரனை மட்டும் பயன்படுத்திருப்பார். ஆமா, ரெண்டு பாட்டுமே கவிஞர் வைரமுத்து. அவர் ஏறத்தாழ அவரும் கிராமத்துல பிறந்ததுனால இந்த கொலைச்சிந்து வடிவம் தெரியுங்கிறதுனால இந்த ரெண்டு பேரும் செஞ்ச மேஜிக் கவனிச்சு பாத்தீங்கன்னா இது மாதிரி வேற யாரும் பண்ணல. ரெண்டு பேரும் ஒரே நிலத்துல இருந்து ஒரே சூழல்ல இருந்து வர்றாங்க அப்படிங்கிறப்ப அந்த அலைவரிசை ஒத்து போறதுங்கிறது ரொம்ப இயற்கையான ஒண்ணு. ஆமா, இயற்கையான ஒண்ணு. இவருக்கும் ஆழம் தெரியும், அவருக்கும் ஆழம் தெரியுங்கிறதுனால இந்த ஆழம் இன்னைக்கு கொலைச்சிந்து இல்லாம போச்சு. அப்ப நீங்க எதிர்காலத்துல நீங்க இந்த மாதிரி வடிவங்களை தேடணும் அப்படின்னா ஒருவேளை இளையராஜா பாடல்கள் இருந்து தேடணும். இல்ல இன்னைக்கு கிராமம்ங்கிறதே அழிஞ்சிருச்சு. உங்களுக்கு கேபிள் வயர்கள் போனதுக்கு பின்னாடி எல்லாமே போனதுக்கு முன்னாடி நகரமயமாக்கல் வந்ததுக்கு பின்னாடி கிராமத்துக்கும் நகரத்துக்குமான இடைவெளிங்கிறது இல்லாம போயிருச்சு. அதனாலதான் உங்களுக்கு பாரதி ராஜா படத்தின் மீதான வியப்பு தீர்ந்ததுக்கு கூட, அல்லது இளையராஜா போன்ற இசைக்கலைஞர்களுடைய புதிய தலைமுறை இசைக்கலைஞர் வேற இசையை நோக்கி போறதுக்கு கூட அது ஒரு காரணமா இருக்குமோன்னு நான் நினைக்கிறேன். இல்ல அப்படி இல்லை, நான் அதை அப்படி பார்க்கல. அறிவுமதி படலாசிரியர் அறிவுமதி பேசியிருந்த கூட என்ன சொன்னார் அப்படின்னா, எப்பா இளையராஜா பாட்டு நிறைய பேர் கேட்கறாங்கப்பா கிராமத்துல, ஆனா அதையும் தாண்டி யோசிப்பாரு, பரவ முனியம்மா பாட்டை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படிப்பாரு. என்ன எப்படி சொல்றீங்க, நீ வேணா ஊர் போய்ப்பாரு, இன்னொரு பக்கம் போய்ப்பாரு, கோட்டசாமி ஆர்வம் பாட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதே கேட்டுக்கிட்டு இருக்க இன்னொரு காலகட்டத்துல தென் மாவட்டத்துல கிராமத்துல கானா பழனி அந்தோணிதார் பாட்டை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன அப்படின்னா இந்த மக்களுக்கு இளையராஜா மட்டும் பத்தல, இன்னொரு தேக்கம்பட்டி சுந்தரராஜன் தேவைப்படுது, விதவிதமா அவனுக்கு கிராமிய பாட்டு தேவைப்படுது. கிராமிய பாட்டு தீர்ந்து போகல, அது ஒரு பக்கம் ஓடிட்டு தான் இருக்கு. நீங்க புதுசா யாராவது மேஜிக் பண்ணா அதையும் கேட்பா. அதுதான் சினிமாவில் இருக்கக்கூடிய இன்னொரு ஆச்சரியம். மற்றபடி எந்த கலை வடிவத்தையும் முற்றிலுமா துறப்பது அப்படின்னு ஒரு இடம் கிடையாது. இல்ல கைவிடுவதுன்னு ஒரு இடம் இல்ல. அந்த ஜீவன் இருக்க வரைக்கும் அந்த கலை வடிவம் இருக்கு. இன்னைக்கு நீங்க கிராமத்துல கரகாட்டத்தை போய் 10 மணி நேரம் ரசிக்கிறவங்க இருக்கு தானே செய்யலாம். இன்னைக்கு நாடகத்தை ஏறத்தாழ 8 மணி நேரம் ஓடுது நாடகத்தை ரசிக்கக்கூடியவங்க தானே இருக்காங்க. அதுக்குள்ள அவனுக்கு வேற ஒரு வெப் சீரிஸ்க்குலாம் நாடகம் தான் முன்னாடியா, பல மணி நேரம் பார்க்க வாய்ப்பு. வெப்சீரிஸ் உங்களால பெரிய அளவுக்கு எல்லாத்தையும் பார்த்துட முடியாது. ஆனா அங்க நீங்க நிகழ்த்து கலைங்கிறதுனால அவன் ஒரு மாயத்தை செஞ்சிருவான். நீங்க அதுக்குள்ள இன்னொரு என்ன சிறப்பு அப்படின்னா, நீங்க பார்வையாளர்களோட உரையாடலாம். நீங்க ஒரு சினிமாவோ இல்ல ஒரு வெப்சீரிஸோ பார்வையாளர்களோட உரையாடலாம். அந்த ஒரு வாய்ப்பு நிகழ்த்து கலைக்கு இருக்கு. அதனால நீங்க இந்த கிராமிய பாடல்களோ அந்த வடிவமும் தீர்ந்து போகாது. இன்னொன்னு நம்ம சொன்னது ராஜா சாருடைய அதுக்கு பிறகு டைட்டில் நிறைய பண்ணிட்டாரு. அப்ப என்ன ஓபனிங் சாங் ஒரு பல படங்களுக்கு டைட்டில் சாங் பாடிருக்காரு. ஆமா, எழுதி கொடுத்துருப்பாங்க. அதாவது சுயபுராணம் பாடுற மாதிரி எழுதி கொடுத்துருப்பாங்க. அதுவும் நடந்திருக்கு நிறைய. இன்னொன்னு அது ராஜா சாருக்கு ஐஸ் வச்சா தேவை அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. பல பாடல்கள் அது மாதிரி இருக்கு. நீங்க ஒரு பாட்டு டைட்டில்லாம் அவர் போட்டாருன்னா அது எந்த படம், கரகாட்டக்காரனா இருக்கட்டும் இல்ல எந்த படமா இருக்கட்டும், எந்த படத்துலயும் அவர் டைட்டில் பாடிடுவார். பாடிட்டாருன்னா அந்த படம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. பெரிய விட்டுக்காரன்ல இருந்து அதிகபட்சமான படங்கள் அவர் பாடிட்டா ஜெயிச்சிடும். இன்னொன்னு அவரு பெரிய இயக்குநர்கள், சிறந்த கதை படங்கள் கொண்டிருக்கக்கூடிய இயக்குநர்கள் படங்களுக்கு அதுக்கு பிரத்யேகமான பாலமகேந்திரா படத்துக்கு வரக்கூடிய இசை, அல்லது மணிரத்னம் படத்துக்கு வரக்கூடிய இசை, பாரதிராஜா படத்தினுடைய இசை அப்படின்னு வரும்போது வேறொரு தன்மையும் மற்ற படங்களுக்கு இருக்கக்கூடிய தன்மையும் வேறுபடுது. என்ன காரணம்? அது இளையராஜா ஸ்பெஷல்னு சொல்லலாம். எப்படி வேற யாருமே அப்படி இந்த ஜானர் பிரிக்கல. எந்த ஒரு மியூசிக் டைரக்டருமே ஜானர் பிரிக்கல. இப்போ ஃபோக்ல பல வகை வச்சிருப்பாரு. நீங்க ராமராஜனுக்கு கொடுக்குற அதே ஃபோக் பாரதி ராஜா கொடுக்க மாட்டாரு. அது ஒரு ஆச்சரியமா இருக்கு. கிராமத்து படம் தான், ரெண்டுமே கிராமத்து படம் தான். இன்னும் சொல்ல போனா கருத்த மச்சான், நீங்க அது கருத்த மச்சான் கஞ்சத்தனம் எதுக்கு வச்சாங்கிற பாட்டுல உடைய எஃபெக்ட நீங்க ராமராஜன் படத்துல பாடல்கள் இல்லையே. இல்ல அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, இது தனி சப்ஜெக்ட் நிறைய பேசிட்டு போகலாம். நீங்க கருத்த மச்சான் நீங்க பாட்டு எடுத்தீங்கல்ல, அது நீங்க மிகப்பெரிய புரட்சி அந்த பாட்டுன்னு நான் சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்னா, நீங்க உரிமை அப்படிங்கிறது கோயில்ல சாமியார் அழைக்கிறதுக்கான ஒரு கருவி. இன்னும் சொல்ல போனா அந்த உரிமையை வாசிங்க அப்படின்னா சாமி வந்துடும், ஆடாதவனுக்கு ஆடிடுவான். அதுக்கான கருவி தான் அது. அப்ப அது என்ன கோயில்கள்னா கிராமத்து கோயில்கள்ல சாமி வர்றதுக்கான பாட்டை காதல் வர்றதுக்கு பயன்படுத்தாரா? ஆமாங்க. நீங்க அந்த உரிமைக்கு ஸ்பெஷல் ஒன்று இருக்கு தெரியுமா? மற்ற கருவி எல்லாம் அடிச்சு வாசிப்பாங்க. உரிமை இழுத்து வாசிக்கணும். ஒரு குச்சி, வளைஞ்ச குச்சி இருக்கும். அந்த குச்சியை நீங்க அந்த குச்சி வடிவமே நீங்க கவனிச்சு பாருங்க. இழுக்கு நீங்க உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க உங்களுக்கு கழுத்து ஆடுது இல்ல, நீங்க தொடர்ச்சியா பக்கத்துல பம்பை அடிச்சு தமிழ் அடிச்சா எப்படி இருக்கும்?
சும்மா இருக்கிறவங்க அட்டாக்கெல்லாம் போயின்னு அழுந்து ஆட ஆரம்பிச்சிருவான். அப்ப நீங்க அந்த கருவிய கருத்த மச்சான் கஞ்சத்தனை எதுக்கு வச்சா பருத்திக்குள்ள பஞ்ச வச்சு வெடிக்க வச்சா அப்படிங்கல சாதாரணமா நீங்க கடந்து அந்த பாட்டை ரசிச்சுட்டு போயிருவீங்க. ஆனா அந்த பாட்டுக்குள்ள செஞ்ச புரட்சி இருக்கு இல்லையா, அது ரொம்ப அசாத்தியமானது. அது மட்டும் இல்ல, நீங்க இதுக்குள்ள இன்னொன்னையும் பார்க்கணும். பேஸ் கிட்டார் இருக்கு இல்லையா, கிட்டார்லயே பேஸ் கிட்டார் ரொம்ப வித்தியாசமானது. பேஸ் கிட்டாரும் பேசும், லீட் கிட்டார் பேசாது. அது இசையமைக்கும். பேஸ் கிட்டார் பேசும், உருவி பேசும். இருக்கக்கூடிய ரிதம் செக்ஷன்லயே உருவி பேசக்கூடிய கருவி. அதனாலதான் அந்த சொல்லு இந்த சொல்லு ஒத்து போகணும்ங்கிறோம்ல. அது நீங்க பேஸ் கிட்டார் கிட்டத்தட்ட அப்படின்னு தான் இருக்கும். நீங்க ரெண்டையும் கலந்து பாருங்க. பெரிய ஆச்சரியம் ஹெட்போன்ல போட்டு கேட்கறாரு, மனுஷன் எப்படா யோசிக்கிறாங்க அப்படின்னு. அதே மாதிரி இது மட்டும் இல்ல, நீங்க உடைச்ச விஷயங்கள் எக்கச்சக்கமா அதை குறித்து நீங்க எவ்வளவு பேசலாம். இது இருக்கு இல்லையா, மிருதங்கம். மிருதங்கம் எதுக்கான கருவி? நீங்க பெரிய பெரிய கோயில்கள்ல ஆலயங்கள்ல மன்னர்கள் கட்டின ஆலயங்கள்ல வாசிக்கப்படக்கூடிய கருவி. அது குறிப்பா பிராமணர்கள் வாசிக்கிறது. முன்னாடி இதை வந்துட்டு இசைவாளர்கள் தான் வாசிச்சாங்க. அவங்க எடுத்துக்கிட்டாங்க. புல்லாங்குழல் அவங்க எடுத்துக்கிட்டாங்க, வயலின் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அப்ப என்ன அப்படின்னா, ஒரு நீங்க மிருதங்கம் கோயில்ல உள்ளுக்குள்ள வாசிக்கிற கருவி, தவில் கோயிலை சுத்தி வாசிக்கிற கருவி, பறை வந்துட்டு வெளியே எங்கேயோ வாசிக்கக்கூடிய கருவி. அதுவும் கோயிலுக்கும் பெரிய ஆலயங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா மிருதங்கம் ஆலயத்துல வாசிக்கிற மிருதங்கத்தை கொண்டு போயிட்டு அப்படியே காதல் பாட்டுக்கு வச்சிருப்பாரு. அலைகள் ஓய்வதில்லை இல்ல, 1000 தாமரை மொட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே, இங்கிரண்டு ஜாதி மல்லிகை தொட்டுக்கொள்ளும் காமன் பண்டிகை, கோயிலில் காதல் தொழுகை, 1000 தாமரை மொட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே, அங்க கொண்டு வச்சிருப்பாரு. சரி, இங்கதான் வச்சிருக்காரு அப்படின்னா நீங்க வந்து எந்த பாட்டு, இன்னொரு பாட்டு உதயகத்துல கொண்டு வச்சிருப்பாரு. என்ன பாட்டு தெரியுமா உங்களுக்கு? மானே தேனே கட்டிப்புடி. எங்க குத்துப்பாட்டு கொண்டே வச்சிருப்பாரு. குத்துப்பாட்டு தான். ஆமா, போலீஸ்காரன்ட்ட தப்பிச்சு ஓடிடுறது ரொம்ப உள்ள ஒரு பாடல். ஆமா, பயக்கிறதுக்கான குத்துப்பாட்டு. போலீஸை ஏமாத்தி ஒரு கைதி தப்பிக்கிறதுக்கு முந்தைய பாடல். எல்லாரும் தமிழ் போடுவாங்க, மற்ற இசைக்கருவிகள் பண்ணுவாங்க. வேறும் மிருதங்கத்தை விட்டு அடிச்சு விட்டுருப்போம். என்ன கோயில்ல மட்டும்தான் வாசிப்பியா? என்னது இங்க வாசா செல்லாதா? இசையினுடைய இலக்கணங்களை மரபுகளை உடைச்சிருக்கிறதா? ஆமா, நீங்க அவங்க நீங்க இப்ப இன்னைக்கா இருந்தா கிளம்பிடுவாங்க பல பேர் தூக்கிட்டு, புனிதத்தை கெடுத்து விட்டார் அப்படின்னு. அவர் அன்னைக்கே போட்டாரு. இந்த புனிதத்தை ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப இசைக்கருவிக்கு இல்ல, இவங்க காலங்காலம் கண்டுபிடிக்கிறதுக்கான அறிவு வந்து சேர்றது கூட பாட்டு கிட்டாங்க. ஆமா ஆமா. இதுல இன்னொன்னு, அந்த காலகட்டத்துல இளையராஜா எதிர்த்துக்கிட்ட அந்த மாதிரி பாட்டு வராதுன்னு பயந்த ஆளுகள் நிறைய உண்டு. அவர்கிட்ட போய் அப்படியெல்லாம் கருத்து சொல்ல முடியாது. அதாவது அந்த காலத்துல கடந்தாரு அவரு. அப்ப நீங்க கருத்தெல்லாம் சொல்ல முடியும். இது கூட பரவாயில்லங்க, சின்ன வீடு படம் நினைக்கிறேன். அட மச்சம் முள்ள மச்சான் செக்ஸ் பாட்டு. அது சரி, செக்ஸ் பாட்டுக்கு மாதிரி அந்த காலத்தை கலந்துருப்பாரு. அட மச்சம் முள்ள நக்கு தின்னுதா அங்க வரும் பாட்டு. அப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க காலங்காலமா இசைக்குள்ள இருக்கக்கூடிய படிநிலைகள், இசைக்குள்ள இருக்கக்கூடிய சனாதனங்களை வந்து உடைத்து அந்த இசையை வந்து இடமாற்றியதுல வந்து இளையராஜாவுடைய பங்கு பெரிய விஷயம். அவர் தான் பண்ணார். அதுக்கு பிறகு யாரும் பரிச்சாத்த முயற்சி பண்ணல. அதுக்கு முன்னாடியும் பெருசா யாரும் பண்ணல. அதே மாதிரி நீங்க ராகங்கள் இருக்கு இல்லையா, ராகங்களை நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு கணக்கு எழுதி வச்சுட்டாங்க. இது காலையில் பாடக்கூடியது, மத்தியானம் பாடக்கூடியது, இரவில் பாடக்கூடியது, சாயங்காலம் காலையில் பாடுவது பூபாலம், ஆமா, மாலையில் பாடுவது வசந்தா, அப்புறம் வந்து தேர் போகும்போது மல்லாரி, இப்படி சோகமா அது சிவரஞ்சனி, இல்ல அது போயிட்டா இன்னொரு பக்கம் சக்கரவாகம் சோகமா, இல்ல இப்படி வந்து ஒரு ராகத்துக்கு இவங்க ஒரு கணக்கு வச்சிருந்தாங்க. அதையெல்லாம் உடைச்சார். அந்த மேத்தமெட்டிக்ஸ்லாம் இல்ல, அது எல்லாத்தையும் உடைச்சாரு. ஒண்ணும் இல்லைங்க, காலையில் பாடும் ராகம் பூபாலம் அப்படின்னா நீங்க ஒண்ணும் இல்லை, இதுக்கு இளையராஜா வர்றதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கு பிறகும் சரி, பூபாலம் அப்படின்னா ஒரு புல்லாங்குழல்ல ஒரு புலர்காலை பொழுதுல ஒரு அம்மா வந்து குளிச்சு முடிச்சுட்டு அப்படி புள்ளி வைக்கும், சைட்ல ஒரு குயில் கூவும், அப்ப புல்லாங்குழல் கூவும், கூவிச்சுன்னா அதுக்கு பேர் என்ன பூபாலம் அப்படின்னு நம்மளாவே முடிவு பண்ண வச்சுட்டாங்க. பூபாலம் இல்லைன்னா பொழுதே முடியாதுங்கிற கணக்குல. ஆனா என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, அதே அலைகள் ஓய்வதில் ஒரு பாட்டு வரும் தெரியுமா, புத்தம்பூது காலை பொன்னிற வேளை என்பானிலே, அந்த பாட்டு வருது இல்லையா, இது பூபாலமே கிடையாது. ஏறத்தாழ பல ராகங்களுடைய சங்கமம். இப்ப இதுலயும் வரும்யா. இதே கணக்கு வச்சு பின்னாடி உயிரே உனக்காக ஒரு பாட்டு வரும், லட்சுமியார் பேர்ல மியூசிக் நினைக்கிறேன். அதுல இதே மாதிரி என்ன பண்ணாங்கன்னா அந்த இந்த மாதிரி காலை நேர பாட்டை பண்ணாங்க. அப்ப நீங்க இது இந்த உழைப்பு இருக்கு இல்லையா, இது சர்வசாதாரணமான உழைப்பு கிடையாது. அவங்க ஒரு ஃபார்மட்டை எல்லாம் தூக்கி கலைச்சி விட்டு சீட்டாட்டத்தை கலைச்சி விடுற மாதிரி புதுசா அவங்க சேர்க்கறது இல்லையா. சுப்புடு இது மாதிரி பல விஷயங்களை பேசினாரு. ஆனா இவ்வளவு உள்ள போயிட்டு பேசல. பேசியிருக்கணும், அவருக்கான அன்னைக்கு என்ன சூழல் என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு சுப்புடு பெரிய அளவுக்கு கொண்டாடின ஒரு இசையமைப்பாளர் அப்படின்னா அது வந்துட்டு இளையராஜா தான்.
அதே மாதிரி பாமரன் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவர். பாமரன் அவ்வளவு சீக்கிரம் எல்லாரையும் எழுத்தாளர் எக்கச்சக்கமா கிண்டல் பண்ணிட்டு போயிடுவாரு. ஒரு முறை பாமரன் வந்து குமுதம் ஸ்பெஷல் ஒன்று வந்துச்சு இல்லையா, அப்போ ஒரு முறை நான் படிச்ச நினைவுக்கு ஏறத்தாழ ஒரு 20 வருஷம் இருக்கும். அப்போ என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அன்புள்ள ராசையா உன்னை ராசையா என்று தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கும்போது என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த உலகம் ஒருவேளை இல்லாமல் போகலாம், காற்று இல்லாமல் போகலாம், நதி இல்லாமல் போகலாம், குயில்கள் அடைந்து போகலாம், ஆனால் இவையெல்லாம் போனால் கூட நான் உன்னுடைய இசை வழியாக அவற்றை தரிசித்துக் கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அந்த அளவுக்கு சத்தமில்லாம அவரு நிறைய விஷயங்களை உடைச்சு போட்டு கலைச்சு போட்டு இன்னொரு இசைக்குள்ள வெறுமனே பாட்டு இசைனா ஒரு வாத்தியங்கள் மட்டும்தான் இசை இல்ல வந்து அது அப்படிங்கிறத தாண்டி அதுக்குள்ள வந்து நிறைய வசனங்களை இருந்துச்சு. அதுக்குள்ள ஒரு குயிலுடைய சங்கீதத்தை இசையாக்கி, ஒரு உள்ளுக்குள்ள நாய் குறைக்கிறத இசையாக்கி, உள்ளுக்குள்ள வந்து ஒரு கார் ஆரன் போறத ஒரு இசையாக்கி, ஒரு கத்திரிக்கோள் சத்தம் இருக்கு இல்லையா, ஒரு சத்திரிக்கோள் சத்தத்தை ஒரு ரிதமாக்கி, இப்படி நீங்க இதெல்லாம் யோசிச்சே பார்க்காத. ஜானி படத்துல வந்து I love you my sweetheart you love me கத்திரிக்கோள் சத்தம். ஆமா கத்திரிக்கோள் சத்தம் அது. நீங்க சத்தியமா யோசிச்சு பார்க்க முடியாது. ஏன்னா அந்த கடலோர கவிதைகள்ல அலையோட சத்தம் தான் அந்த விதமா பாட்டுக்கு நான் பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அடி ஆத்தாடிங்கிற பாடல. ஆமா ஆமா அடி ஆத்தாடி ஏட மனசம்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா. இந்த பாட்டுல இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு. இல்ல இந்த பாட்டுக்குள்ளேயே ஒரு அலை வந்து வந்து போறது மாதிரியான ஒரு காட்சி படிப்பதே ஒரு ஆனா அதுக்குள்ள அலைய வந்து இவர் ஏற்கனவே இசைக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. ஆமா நீங்க காட்சிக்குள்ள அவர் முன்னாடி இப்ப இசைக்குள்ள கொண்டு வந்தாரு. அதனாலதான் அவராலையும் அந்த அளவுக்கு பண்ண முடிஞ்சது. இந்த பாட்டுல இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு. நீ அலைய வந்து இசைக்குள்ள கொண்டு வந்திருப்பாரு. நீ இதே பாட்டு சோகமா இருக்கும். சோகமா இருக்கும்போது ஒரு சின்ன விஷயம் தாங்க பண்ணிருப்பாரு. அடி ஆத்தாடி இருக்கு இல்லையா, ஏடமான சொன்ன ரெக்க கட்டி பறக்குது சரிதானா இருக்கு இல்லையா, அது ரெண்டு இடத்துல அந்த ரெக்க கட்டி பறக்குது போகும். ஒரு நீங்க வந்து சஜமத்துல ஒரு குரல் போனுச்சுன்னா பஞ்சமத்துல ஒரு குரல் போகும். அப்ப போறப்ப ரெண்டு இடத்துல போறப்ப வேற மாதிரி இருக்கும். காதலுக்கு சோகத்துக்கு அது போடாம ஒன்ன மட்டும் விட்டுருப்பாரு. அதை விட்டு அது சோகம் தான். நீ இதெல்லாம் சாதாரண மேஜிக் எல்லாம் கிடையாது இந்த பாட்டுக்குள்ள. அதே மாதிரி நீங்க கிராமத்து பாடல்களை எடுத்துக்கல. நீங்க எனக்கு தெரிஞ்சு மலைப்பகுதியான பாடல் இருக்கு இல்லையா, மலைப்பால் மக்களுடைய வாழ்க்கைய அந்த பாடல்களை கொண்டு வந்தது இளையராஜா தான். குறிப்பா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா முள்ளு மலரும் படத்துல வருது இல்லையா, ராமே ஆண்டாலும் ராவணே ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை, நான் தாண்ட என் மனசுக்கு ராஜா வாங்குங்கடா அவ்வெள்ளியில் கூஜா, நான் கேட்டா கேட்கிற வரத்தை கொடுப்பேன். கேட்கிற வரத்தை கேட்டுக்கிறாரு இல்லையா. இதுல ஒரு இடம் வருது தெரியுமா, லே 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 லே. இது வந்து மலைவாழ் மக்கள் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அது மாதிரி ஆசைய காத்துல தூது விட்டுலையும் அது மாதிரியான வித்தியாசங்கள் உண்டோ? ஆமா நிறைய பாடல்கள் இருக்கு. இந்த பாட்டு இருக்கு இல்லையா, இது ஒரு வடிவத்தில் பண்ணியிருப்பாரு. இது வந்துட்டு இந்த ரெண்டு பாட்டை சேர்ந்த ஒரு பாட்டு இது. ராம ஆண்டாலும் தனி, லேலே தனி, ரெண்டையும் சேர்த்து பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி ஆசைய காத்துல தூது விட்டு முழுக்க அந்த கிராமத்து வடிவம். ஆனா ரிதம் செக்ஷனை பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்ல இருக்கும். ஆமா அதே மாதிரி அதுக்கு பின்னாடி அகில இந்தியாவில் ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா, இந்த பாம்பை சுத்திக்கிட்டு ஒரு பொண்ணு ஆடுவா. அந்த பாட்டும் நீங்க வந்து அந்த நீங்க மலைவாழ் மக்கள் அவர் ஒரு பேட்டர்ன் வச்சிருந்தாரு. நீங்க அந்த பேட்டர்ன் நீங்க கிரியேட் பண்ணிட்டா இது மலைவாழ் மக்களுக்கான பாட்டு அப்படின்னு வந்துடும். கரும்புல ஒரு பாட்டு வரும் தெரியுமா, ஓப்பன் ரிதம் செக்ஷன் கவனிச்சு பாத்தீங்கன்னா இது ஒரு மலைவாழ் மக்கள் பாடக்கூடிய பாட்டு அப்படின்னு ரிதத்திலே முடிவு பண்ணிக்க முடியும். என்ன பாட்டு தெரியுங்களா, மீன்கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றார், அந்த பாட்டு இருக்கு இல்லையா, இது அப்படியே இருக்கும். ஆனா ஜென்சி எப்படி பாடிப்பாங்கன்னா ஊர்வலம் போகின்றேன் பாடாம ஊர்வலம் போகின்றார் அப்படின்னு இருப்பாங்க. ஆமா அதனால இவரு விட்டாரு, சரி போயிட்டு போமா அவரு ஊர்வலம் போகட்டும் அப்படின்னு விட்டாருன்னு வச்சுங்களேன். நீங்க அந்த கோரஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஆமா ஆமா இதெல்லாம் வந்து இது ஒரு கிராமத்து வடிவம் இல்லங்க. ஓலா வரப்போறத முன்னாடியே பாட்டுல சொல்லிட்டாருங்கிறாங்க. ஓலா இந்த வேகத்துல தான் போவோம். ஓலா ஓலா. அப்ப நீங்க இது குறித்து பேசினா இவ்வளவு விஷயங்கள் பேசலாம். இல்ல அந்த படம் வந்து புகழ்மிக்க படமே கிடையாது. ஆனா இந்த பாட்டு வந்து பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட். இல்ல பல இடங்கள்ல தான் அப்படி ஒரு படம் இருக்கிறதே தெரியாது. நீங்க சொல்லிதான் கரும்பு சொன்ன ஒரு படம் இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த பாட்டை நான் 1000 தடவை கேட்டிருக்கேன். நீங்க இந்த பாட்டை கேட்டிருப்பீங்க. நீங்க காட்சி வடிவத்துல பாத்தீங்கன்னா கலைஞ்சுதான் கிடக்கும். காட்சி வடிவத்துல பெருசா அங்க ஒண்ணும் இருக்காது. அந்த படமே ஒண்ணு பெருசா. அவருடைய இசைக்கு நிகரான காட்சி வடிவங்கள் கூட இல்லாத காலத்துல அவர் ரொம்ப அற்புதமான பாடல்களை கொடுத்திருக்காரு. அப்புறம் இளையராஜா குறித்து நாம் பேசுவதாக இருந்தால் இன்னும் பல மணி நேரங்கள் தேவைப்படுகிறது. நாம் இந்த உரையாடலை தொடரலாம். வணக்கம்.